ஸோ ஹே ஹலோ guys, வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. யூ வாட்சிங் பிகே கிரிப்டோ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா DAG அப்படின்ற ஒரு டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ DAG அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டட் Acyclic கிராஃப் அப்படின்றது தான் DAG அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த DAG அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு அப்கமிங் டெக்னாலஜி அப்படின்றத நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான செப்பரேட் வீடியோ தான் போடுறேன்றும் சொல்லியிருந்தேன். ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் DAGனா என்ன, அது என்ன யூஸ் கேசஸ்க்குலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ பிளாக் செயின்லேருந்து அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டயக்ராம்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்லை, அதோட யூஸ் கேசஸ் மட்டும் என்னென்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அது வந்து என்னென்ன காயின்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காயின்ஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த காயின்ஸோட வேல்யூஸ் வந்து அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாங்க கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை DAG அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டட் Acyclic கிராஃப் அப்படின்றத தான் DAGன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக எவால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி. பிகாஸ் நீங்கள் பிளாக் செயினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் DAGஐ பற்றி கூட நான் இப்போ ரீசெண்டாக ஒரு காஸ்பா அப்படின்ற வீடியோவில் போட்டிருந்தேன். அண்ட் ஈவன் பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட்ஸை பற்றி கூட நிறையா நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை எதுலையோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் கண்டென்ட் நிறையா இருக்கும். பட் ஆனால் அந்த DAG அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சால்விங் DAG அப்படின்றது ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து இதோட வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச இந்த பிளாக் செயின் பிளாக்ஸ் அதுலேருந்தெல்லாம் இந்த DAG அப்படின்ற ப்ராசஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எதுலேருந்து வரலான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் வைஸ்லேருந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் செயின் அப்படின்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ பிளாக் செயின் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி பிட்காயின் அண்ட் எத்தீரியம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிட்காயின் அண்ட் எத்தீரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயினில் வந்து ரன் ஆகுறது. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாக் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த பிளாக்ஸ்குள்ளே தான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரீலோட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா A and B அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ A வந்து ஒரு 1 பிட்காயின் வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ இந்த Bன்றவர் அந்த பிட்காயினை ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் உங்கள் 2 பேத்துக்கும் நடந்தது வந்து எங்கே ரெஜிஸ்டர் ஆகுனா பிளாக் செயினில் ரெஜிஸ்டர் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் அதை யார் ரெஜிஸ்டர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மைனர்ஸ் நடந்த மைனிங் பண்ணுற ப்ராசஸ்னால தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாக வெரிஃபை ஆகிட்டு போய் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆனதை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவங்க பிளாக் செயினில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளாக் செயினாக இன் ஆர்டரில் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பில்ட் பண்ணிட்டே வந்தால் தான் அது ஒரு கம்ப்ளீட் பிளாக் செயின் அவங்க பில்ட் ஆகும். ஸோ நார்மலாக 1 or 2 பிளாக்ஸ் இருக்கிறத வந்து அவங்க பிளாக் செயின்னு சொல்ல மாட்டாங்க. கண்டினியூஸாக ஒரு 5 to 6 பிளாக்ஸ் in a straight லைனாக இருக்கிறது தான் அவங்க பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன் DAG வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த பிளாக் DAG வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர்ஸோட வேலையை ஃபுல்லாக இந்த பிளாக் DAG கம்ப்ளீட்டாக அதுவே செஞ்சிருது பை கனெக்டிங் வித் தெம் டு த நோட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கும் இன்னொரு பிளாக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு செயின் லிங்க் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் நோட். ஸோ நீங்கள் பிளாக் செயின் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்குக்கும் இன்னொரு பிளாக்குக்கும் கனெக்டிவிட்டியாக ஒரே ஒரு நோடு தான் இருக்கும். பட் ஆனால் DAGல வந்து அது அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகுது. ஒரு DAGல ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 லிங்க் நடக்கலாம், இல்லை 3 லிங்க் கூட நடக்கலாம். அந்த 3வது லிங்க்லேருந்து ஒரு 2வது லிங்க் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு இன்டர் கனெக்டட் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். ஒன்று வந்து இன்னொரு கனெக்டாக தான் இருக்கும். டிரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் டைத்தை வந்து ரொம்ப டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு பிளாக் செயின் இன் பிட்காயின் அண்ட் எத்தீரியம். ஸோ இந்த DAG யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டைம் ரெடியூஸ் ஆகும், அண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் கைஸ் DAGோட ஒரு ஓவர்வியூ. பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக்குக்குள்ளே டிரான்சாக்ஷன் நடக்கும், அதிலே கன்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். பட் ஆனால் DAG அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான், அதில் பிளாக்ஸே இன்வால்வ் ஆகாது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸை மட்டுமே பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரூப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இன் அ சிங்கிள் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் அ பிளாக். பட் அந்த கான்செப்ட் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ஸை மட்டுமே வச்சு நாங்கள் ஸ்பீடாக கொண்டு போவோம் பை கனெக்டிங் ஒன் டிரான்சாக்ஷன் வித் அனதர் டிரான்சாக்ஷன். ஐ மீன் ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷன் கூட கன்வெர்ட் பண்ணுறது மூலியமாவோ கனெக்ட் பண்ணுறது மூலியமாவோ அவங்க வந்து வெரிஃபிகேஷன் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது ரெண்டையும் இணைச்சு பிளாக் DAG அப்படின்னு ஒரு டெக்னாலஜியும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ புதுசாக. அது வந்து காஸ்பா அப்படின்ற காயினில் லான்ச் பண்ணியிருக்கான்றதை நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கல, எனக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த DAGோட ஒரு ஃபியூச்சர் யூஸ் கேஸ் வந்து என்னென்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாக் செயினில் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியும் டிரான்சாக்ஷன் ஸ்பீட்ஸ்லாம் எவ்வளோ கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ பிட்காயின் தெரியும்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன் ஃபியூச்சர்ஸில் ரொம்ப டெக்னாலஜி வந்து ரொம்ப எவால்வ் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிளாக் செயின்ஸை கூட ஹேக் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ரெடிமையாக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. DAG அப்படின்ற ப்ராசஸ் வந்து இதில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து எவால்வ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா HBAR வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ நான் HBARக்கு ஒரு தனி கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி DAG அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்க கிராஃபை வந்து அவங்க வந்து ஹேஷ் கிராஃப் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பட் இதில் இருக்க DAG வந்து பார்த்தீங்கன்னா Acyclic கிராஃப். இதோட 2 யூசர்ஸுமே ஒன்று தான், அதோட பிரின்சிபலும் ஒன்று தான். பட் ஆனால் அதோட நேம் மட்டும்தான் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த DAG அப்படின்ற டெக்னாலஜி பற்றி. ஸோ இந்த டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த DAG அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் இப்போ காயின்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரி காயின்ஸ்லாம் வந்து வருது, ஸோ என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத வந்து நான் இன்னொரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அதுக்கு வந்து DAG பேஸ்டு காயின்ஸ் அப்படின்னு கூட நான் வைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் கைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்லையோ காயின்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களே உங்களோட ஓன் ரிசர்ச்சை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோட கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரீ எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் வைஸாக நான் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கும் தனி பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், see you in another video.